ராஜெல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்காரு. இந்த டோர்னமெண்ட்டுக்கு எப்போதுமே நிறைய ஸ்பான்சர்ஸ் இருப்பாங்க. ஸ்பான்சர்ஸ் ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டண்ட்டாக அந்த மாதிரி டோர்னமெண்ட் நடத்துறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு ஸ்பான்சர்ஸோட உதவி ரொம்ப தேவை. மெனக்கெட்டு நடத்தக்கூடிய டோர்னமெண்ட்டு, ஃப்ளட் லைட் டோர்னமெண்ட்டு, தூக்கமே இருக்காது. ஆனால் மேட்சஸ்லாம் செம்மையாக களைகட்டும். ரெண்டாயிரத்தி 20 தலை சக்தி பிரதர்ஸ் வின்னரு. ஸோ அப்படியே கேஹெச்எஸ்எஸ் யுனைடெட் ரொம்ப ஃபேமஸான டீம் இவங்களும் தஞ்சாவூரை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க நிறைய டோர்னமெண்ட்டு இவங்க நம்ம எடுத்திருக்கோம். ஆக்சுவலாக அவங்க ஆடி நம்ம எடுத்திருக்கோம். அன்பு கைஸ் அந்த டைம் வந்து டேஸ் தமிழ்நாட்டில் லைவ் விட்டுருந்தாங்க. அப்போ வந்து நான் வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படியே வந்தீங்கன்னா பவர் பாய்ஸ் ஜெயிச்சப்போ ஆக்சுவலாக நம்ம சேனல் வந்து எடுத்தோம். ஸோ மீண்டும் ஒரு முறை சான்ஸு, மிக முக்கியமான சான்ஸு. ஏன்னா இந்த டோர்னமெண்ட் மறக்கவே முடியாத டோர்னமெண்ட்டு. எனக்கும் சரி, நம்ம சேனலோட வளர்ச்சிக்கும் சரி. உங்கள் பேர் ப்ரோ? திவாகர். உங்கள் பேர்? டோர்னமெண்ட் வந்து எங்கள் ஊரோட பெருமை. நிஜமாலே மிகப்பெரிய பெருமையான விஷயம் தான். கன்சிஸ்டண்டாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. 6வது வருஷம் நடத்துகிறாங்க. ஸோ இந்த டைம் யார் வின் பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். எக்ஸைட்டிங்கான மேட்சஸ் நிறையவே இருக்கும். இந்த ப்ரோ இந்த வாட்டி நம்ம தான் அந்த மாதிரி சொல்கிறீங்களா? ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். மக்களே, ஒன்ஸ் அகைன் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கோம். தஞ்சாவூரோட மிகப்பெரிய டோர்னமெண்ட்டு, திருவிழான்னு சொல்லலாம். திருவிழாவோட ஆரம்பம் எப்போதும் அழகாப்பா கையிலேருந்து ஆரம்பிக்கும். ஏஎம்சிசி நடத்தக்கூடிய டோர்னமெண்ட்டு. கமிட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் பேரை கேட்டு தெரிஞ்சுக்கலாம், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ரோ பேர் அப்படியே கேட்டுறேன் ப்ரோ. உங்கள் பேர் ப்ரோ? சொல்லிட்டே வாங்க. கேஎல், விஜய், வெங்கட், பேபி, விக்கி, ப்ரோ உங்க பேர்? அதிபன். ப்ரோ தம்பி பேர் என்ன ப்ரோ? ஹரிஷ். ஓகே 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 ஓகே. டோர்னமெண்டோட டீடைல்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. எத்தனாம் ஆண்டு நடத்துறீங்க? 6வது வருஷம். இது வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2020 தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா இது யார் மெமோரியலில் நடத்துகிறோமோ அந்த பையன் வந்து 2019 ஆள மாட்டார். ஆக்சுவலாக எங்களோட கூட விளாட்ன பையன் தான். ஸோ அதுக்கப்புறமா ஒரு இனிஷியேட்டிவாக எல்லோரும் சேர்ந்து எடுத்து நடத்துகிறோம். இந்த டோர்னமெண்ட்டில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, லைக் கமிட்டி எப்போவுமே விளாட மாட்டோம். ஸோ நாங்கள் ஆர்கனைஸ் மட்டும்தான் பண்ணுவோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி 6th இயர் இது நடக்குது. ஆல் பிகாஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்பான்சர்ஸ் சப்போர்ட் தான். எல்லாருமே நண்பர்கள் தான். எதுவுமே எதிர்பார்த்து நாங்கள் நடத்துறதுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ப்ரோ, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அமௌண்ட் எவ்வளோ? இந்த வருஷம் 41. ரன்னிங் டேஸ் நடந்து ரன்னிங் பேலட் தான். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அந்த மாதிரி. லைக் ரன்னிங் ஃபிக்சர்ஸ் தான் யார் ஃபர்ஸ்ட் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்களோ அவங்க அப்படியே டோக்கன் பேசிஸில் வச்சுருக்காங்க. இந்த மேட்ச் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மட்டும் ரன்னிங் பேலட் நடக்கும். ஏன்னா டீம் நிறையா வரும். ஃபர்ஸ்ட் இயரில் வந்துட்டு ஒரு 120 டீம் வந்துச்சு. லாஸ்ட் இயரில் வந்து 88 டீம் வந்துச்சு. இந்த இயர் வந்துட்டு எத்தனை டீம் வரணும்னு தெரியல. ஆனால் ஃபஸ்ட் ரவுண்ட் மட்டும் ரன்னிங் பேட் நடக்கும். செகண்ட் ரவுண்ட்லேருந்து விளாட்டு தான் நடக்கும். கமிட்டி பிளேயர் விளாட மாட்டோம், கமிட்டியும் விளாட மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் குழுக்கள் ஃபைனல்ஸ் வரைக்கும் நடந்துட்டு இருக்கும். இந்த டோர்னமெண்ட்டில் வந்துட்டு என்ட்ரி ஃபீ கம்மியாக தான் வைப்போம். நிறைய டீமுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. பாரதி மாறன், ஓல்டு பிளேயர், ஏடிஎம்கே செந்தில், தயவு செஞ்சு உள்ள வாயா. நல்லா இருப்ப. பிரகாஷ் அண்ணா, கவுன்சிலர் 14வது. வீரர்
வீரர்கள் அவர்களோ மிக சற்று நேரத்தில் தொடங்கி வைக்கும். திரு வி கணேசன் ஓரியண்டல் இன்சூரன்ஸ் அண்ணன் அவர்களுக்கு கார்த்திக் அவர்கள் சாலை அறிவித்து மரியாதை செலுத்துவார். அடி வீரர்கள் லைன் அப் பண்ணுங்க, லைன் அப்ல இருங்க ரெடியா. தினேஷ் எல்லாருமே போடுங்க. அடுத்தபடியாக எங்களுக்கு இந்த போட்டியினை வருடம் சிறப்பாக நெருக்கடியாக இருக்கும் அண்ணன் அண்ணா பிரகாஷ் அவர்களுக்கும் அண்ணன் கணேசன் ஓரியண்டல் இன்சூரன்ஸ் அண்ணன் அவர்களுக்கும் எங்களது ஏஎம்சிசி நண்பர்கள் சார்பாக மரியாதை செலுத்தப்படும். அடுத்தபடியாக இந்த வயதானத்தை செலுத்துவார்கள். அடுத்தபடியாக டாஸ் போட போறாங்க. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த வருஷம் 2025ஆம் ஆண்டு இந்த ஆட்டத்திற்கு நடுவர்களாக ஏஎம்சிசியை சேர்ந்த மற்றும் சதீஷ்குமார் என்கிற கோலி 2 பேரும் வேக பண்ணி சார்பாக வருக என வரவேற்கிறோம். அண்ணா இங்க பாருங்க. ஸ்டார்ட் 1 2 3 ன்னு சொல்லுவேன். நீங்க ஏந்து ஓடி போய் ரீச் ஆகணும்.
ரீச் ஆகாம ஓடியாந்தீங்கன்னா அப்பயே பவுல் ஆயிடுவீங்க. போய் ரீச் ஆயிட்டு யார் ஃபர்ஸ்ட் வந்து இங்க ரீச் ஆகுறீங்களோ அவங்க தான் செகண்ட் ஃபர்ஸ்ட் யார் வராங்களோ பாக்கி 3 டீம் வந்து மேல கரெக்டாக ஃபைனலுக்கு முன்னாடி டீம் இந்தியா வின் பண்ண அது செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி சவுண்டுக்கு நடுவில் நீ ரெடி தான். என்னாச்சு? அனைவரையும் விழா மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். நடத்தி தந்த எங்களது ஸ்பான்சர் அனைவர்களுக்கும் மற்றும் இந்த மைதானத்தை சேர்ந்த அனைத்து அணி வீரர்களுக்கும் மற்றும் எங்களது ஏஎம்சிசி நண்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் எங்களுக்கு வருடம் மின்னொளி அன்பளிப்பு அளித்து வந்த புதுக்கோட்டையின் நகர செயலாளரும் மறைந்த அண்ணன் துவை செந்தில் அவர்களுக்கு நன்றியையும் இரங்கல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சக்தி முதலாவதாக நண்பன் அழகப்பனின் தந்தையார் அவர்களுக்கு அன்பு தம்பி பிரேம் ஒரு சிறிய நினைவு பரிசையை வழங்குகிறார். சேர பண்ணுங்க. தேங்க்ஸ். அடுத்தபடியாக அண்ணா பிரகாசன் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசினை பண்டிரி அவர்கள் வழங்குகிறார். அடுத்ததாக அண்ணன் சிராஜ் அவர்களுக்கு பிரபாகர் ஏஎம்சிசி சார்பாக ஒரு நினைவு பரிசினை வழங்குகிறார். லெஃப்ட் விஜய் தலசக்தி பிரதர்ஸின் அணி தலைவர் திரு சக்தி அவர்களுக்கு விஜய் நினைவு பரிசினை வழங்குகிறார். சீரப்ளேஸ் ஜிவி பில்டர்ஸ் தினேஷ் அவர்களுக்கு சிவபிரகாசம் ஏஎம்சிசி அணியிலிருந்து நினைவு பரிசு. தேங்க்யூ தினேஷ். சதீஷ் அவர்களுக்கு நினைவு பரிசு சுரேஷ்குமார் அவர்கள் வழங்குவார். அடுத்ததாக ரகுபதி அவர்களுக்கு ஜாண்டி என்கிற வினோத்குமார் பெரிய டான்ஸ் கணக்கு அவரு நம்ம டீம்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேனு செம்ம டான்ஸ் இருவாரு. மிஸ்டர் ராஜ் திலக் அவர்களுக்கு ரஞ்சித் குமார் KL ராகுல் என்கிற ரஞ்சித். தேங்க்யூ ராஜ் திலக் ஃபார் யுவர் எக்ஸலன்ட் சர்வீஸ். விடாம பெருனாரு. அண்ணன் சேகர் அவர்களுக்கு விக்கி அன்பு தம்பி விக்கி அவர்கள் வழங்குவார். ஸோ 2 பேரும் ரொம்ப சூப்பராக அம்பேரிங் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச். டீம்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் எப்படி அம்பேர் பண்ணாங்கன்னு. சேரப் பண்ணுங்க. ஸோ இது நினைவு பரிசுகள்லாம் முடிஞ்சு இனிமேல் சிறப்பு பரிசுகள் அறிவிக்கப்படும். சிறப்பு பரிசுகளுக்கெல்லாம் முன்னாடி இந்த டோர்னமெண்ட் எங்களுக்கு இவ்வளோ சூப்பராக நடத்துறதுக்கு எங்களுக்கு சீனியர்ஸ்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் ரொம்ப ஒருத்துணையாக இருந்திருக்காங்க. இந்த ரீசெண்ட் பாஸ்ட்டில் நாங்கள் நிறைய இழப்புகள் சந்திச்சிருக்கோம். எங்கள் கூடவே விளையாடினவங்க எங்களுக்கு முன்னாடி எங்களை விட சூப்பராக விளையாடினாங்க. அவங்களெல்லாம் பார்த்து நாங்கள் இன்ஸ்பயர் ஆகிருக்கோம் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு, இந்த டோர்னமெண்ட்ஸ்லாம் நடத்துறதுக்கு, ஈவெண்ட்ஸ்லாம் நடத்துறதுக்கு. மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் கிட்டன் கூப்பிட்டவங்க, கிரிக்கெட் கிட்டன் கூப்பிட்டவங்க, ரொம்ப பெரிய பவுலர். அவரை மிஸ் பண்ணுறோம். பல்லு பாலான்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க, அவர் டோர்னமெண்ட்ஸ்லாம் சூப்பராக நடத்துவார். ஒரு 2 நாள் தான், ஜஸ்ட் 2 டேஸில் ஹிட் மேனேஜ் அரௌண்ட் 120 டீம்ஸ் 120 டீம்ஸ் 2 நாளில் இந்த கிரவுண்டில் வச்சு நடத்தி வச்சிருவார். அவ்வளோ பெருசாக நடத்துவார். அதே மாதிரி எங்கள் நண்பன் ராம்குமார் எங்கள் கூடவே விளாட்னவன். எனக்கு அவன் 22 இயர்ஸ் ஃப்ரெண்டு. ஐம் சாரி ஐம் கெட்டிங் பிட் எமோஷனல், வெரி சாரி. பட் அவனே ரீசெண்டாக எழுந்துட்டோம் அழகப்ப மாதிரியே. அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய விக்கெட் கீப்பர் பிரேம்குமார் நீங்கள் ஒருத்தர் கொன்ரா சிசி. நீங்கள் கொன்ராஜபாளையம்னு ஒரு ஏரியா இருக்கு பக்கத்தில். அந்த ஏரியாவில் கொன்ரா சிசின்னு தான் பேர் இருக்குது.
ஸோ அதோட டீம் கேப்டன் மிஸ்டர் பிரேம்குமார் டாப் கிளாஸாக கீப்பிங் பண்ணுவார். நீங்கள் அப் டு த ஸ்பின்னை பொறுத்த ஒரு பிளேயருக்கு இன்ஜுரி ஆச்சுல, எனக்கு அந்த மாதிரி பார்த்த உடனே பிரேமன் ஒன்று வந்துச்சு. ஒரு பால் அவர் தாண்டி போவார். ஐ கேன் சேலஞ்ச் அந்த மாதிரியான ஒரு விக்கெட் கீப்பர். அவங்களாம் தான் எங்களை இன்ஸ்பயர் பண்ணாங்க. இந்த நேரத்தில் அவங்கள நாங்கள் நினைப்பதற்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். இதை கேட்டதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். ஹார்ட் தேங்க்ஸ். முதல் சிறப்பு பரிசாக சிறந்த பந்து வீச்சாளர் பெஸ்ட் பவுலர் ஆஃப் த டோர்னமெண்ட் அதை வழங்குவதற்காக திரு இஜேஎஸ் ஜெயிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க. எஸ் மிஸ்டர் பாலா. எஸ் டாப் கிளாஸ் பவுலர், எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ் த்ரூ த டோர்னமெண்ட். நல்ல அருமையாக பந்து போட்டு உங்கள் டீமை சிறப்பான ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃப்ரம் AMCC. நெக்ஸ்ட் ஸ்பெஷல் அவார்ட் பெஸ்ட் எமர்ஜிங் டீம். அருமையான ஒரு டீம், ஒரு பெரிய டோர்னமெண்ட்டில் வந்து ரொம்ப சில டைம்ஸ் விளையாடி அதை ஜெயிச்சிருக்காங்க. இதை வழங்குறதுக்காக சதீஷ் அண்ணன் அவர்களை வரவேற்கிறேன். பெரிய வளர்ந்து வரும் டீம், ரொம்ப சின்ன பசங்க அவங்க, பெரிய டோர்னமெண்ட்ஸ் கிடையாது, ரொம்ப நல்லா விளையாடுங்கப்பா. எமர்ஜிங் டீம் AKCC. நெக்ஸ்ட் ஸ்பெஷல் அவார்ட் ஃபார் பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் வட்கிரார் ஜிவி பில்டர்ஸ் அண்ட் தினேஷ். ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். யார் ஜெயிச்சிருப்பாங்க? எஸ் கன்னியாகுமரி டீம்லேருந்து மிஸ்டர் லாலு. ஒரு செம்மையாக டவுட் கேட்டாருங்க. இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு வந்தார். செம்மையாக டவுட் கேட்டார். என்னென்னலாம் உண்டு என்னென்னலாம் கிடையாது. சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் ஸ்பெஷல் அவார்டு இஸ் பெஸ்ட் ஆல்ரவுண்டர். இதை வழங்குவதற்காக அன்பு ரகுபதி அவர்கள் வழங்குவார் இந்த விருதினை. பெஸ்ட் ஆல்ரவுண்டர் மணிவேல், இனாம் புலியூர் டீம். அடுத்த ஸ்பெஷல் அவார்ட் பெஸ்ட் பிளேயர். இதை வழங்குவதற்காக எங்கள் ராக் சிசியின் அதிவேக பந்து வீச்சாளர் சதீஷ்குமார் என்கிற கோலி அவர்களை முன்வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வாங்குறது மிஸ்டர் குமரேசன் ஃப்ரம் தம்பிக்கோட்டை டீம். மிஸ்டர் குமரேசன் பெஸ்ட் பிளேயர், மிக சிறப்பான ஒரு பர்ஃபார்மன்ஸ். முக்கியமான குரூஷியலான ஒரு மேட்சை மாற்றினார் இவர். அவர்னாரு சூப்பர் ஸ்டார் வந்துட்டாருங்க. சன் ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஆனந்த் கிறிஸ்டி அரவிந்த் அவர்கள் ஒரு நினைவு பரிசனை உதயானனுக்கு வழங்குவார். மிஸ்டர் உதயகுமார் சன் ஸ்போர்ட்ஸ். இவரும் சூப்பர் கிரிக்கெட் பிளேயருங்க, நல்ல பேட்ஸ்மேன், எக்ஸலண்ட் பேட்ஸ்மேன் அவர். மிஸ்டர் உதயகுமாரும் கிரிக்கெட் பிளேயர் தான். தேங்க்யூ உதயா. அடுத்து மேன் ஆஃப் ஃபைனல்ஸ். ஒரு ஃபைனல்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு 2 பேர் இருக்காங்க, மிஸ்டர் ராஜ் திலக் அண்ட் மிஸ்டர் ராஜசேகர். ஏன்னா 2 பேருமே நிறையா ஃபைனல்ஸில் விளையாடிருக்காங்க. இந்த ஃபைனல்ஸில் அம்பேர் நிறையா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அவார்டு அவங்க தான் கொடுப்பாங்க. மேன் ஆஃப் ஃபைனல்ஸ் யாராக இருக்கும்? எனி கெஸ்ட்? நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பாலகங்கா. இன்னொரு ஸ்பெஷல் அவார்ட். இந்த அவார்டும் 2 பேர் சேர்ந்து தான் தருவாங்க. பிரகாஷ் அண்ணனும் இஜேஎஸ் பாயும் சேர்ந்து தருவாங்க இந்த அவார்டு. நேர் சாய்ஸ் தான், சொல்லுங்க யாரு? சரண். கரெக்டா? கரெக்டுங்க, அவர் தான் சரண் பாய். 2 பேரும் சேர்ந்து தருவாங்க. இது LED டிவி. இது ஸ்பான்சர் பண்றவங்க கேட்ஜெட்ஸ் தஞ்சாவூர் நண்பர்கள் தான். நம்ம ஸ்பான்சர் போர்டில் ஃபர்ஸ்ட் மேலே இருக்கும். லைவ்லயே சொல்லிருப்பேன். இந்த கிரவுண்ட்ல இவர் செகண்ட் டைம் இந்த அவார்டு வின் பண்றாருங்க. வெரி கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மர். இந்த தடவை LED டிவி. வாழ்த்துக்கள் ப்ரோ, இன்னும் மேலும் மேலும் நிறைய பரிசுகள் வாங்க, எங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்து ஆவலுடன் எதிர்பார்த்த பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். டோர்னமெண்டோட 4th பிளேஸ் இனாம் புலியூர் டீம். அவருக்கு மன்னிக்கவும் இனாம் புலியூர் இவங்க விளையாண்டாங்க. நல்ல டீம். கன்னியாகுமரி அணியினர். கன்னியாகுமரி 3.5 மணி. டோர்னமெண்டோட 3rd பிளேஸ் வாழ்த்துக்கள். வந்ததுக்கு ஒருத்தா 3rd பிளேஸ்க்கு போயிருக்காங்க கன்னியாகுமரி கலிங்கன்ஸ். செகண்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறோம். அடுத்ததாக இவங்க முன்னாடியே ஒரு தடவை ஜெயிச்சிருக்காங்க. 2023 அணி இங்கே முதல் பரிசை கட்டி சென்றிருக்கு. சிறப்பாக விளையாடுனீங்க, வாழ்த்துக்கள். இவங்க லோக்கல் டீம் தான், தஞ்சாவூருக்குள்ள தான் இருக்காங்க. நல்ல அருமையாக அன்புகள். அடுத்ததாக ஃபைனலுக்கு வரது சும்மா கிடையாது.
இந்த முதல் மேடையில் உள்ள அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாம் சேர்ந்து இந்த அவார்டு கொடுப்பாங்க. முதல் பரிசு ரூபாய் 40,000 மற்றும் கோப்பை தட்டி செல்லும் மணி. தம்பிக்கோட்டை அணியினர் மொத்தமா அணியா அப்படியே வந்து வாங்கிக்கோங்க. எல்லாம் சேர் பண்ணுங்க கைஸ் ப்ளீஸ். அவங்க வின் பண்ணியிருக்காங்க டோர்னமெண்ட். மிக சிறப்பாக விளையாடிய தம்பிக்கோட்டை அணியினருக்கு ஏஎம்சிசி சார்பாக எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதை வழங்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பாருங்க ஜி. வெற்றி பெற்ற மற்றும் பங்கேற்ற அனைத்து வீரர்களுக்கும் அணிகளுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த இனிய மாலை பொழுதிலே தீபன் சவுண்ட் சர்வீஸ்க்கு எங்களது பெரிய 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 தேங்க்ஸ். ஏன்னா இந்த மைக்கு ஸ்பீக்கர் ஸ்டேஜ் எல்லாத்துக்குமே அவங்க எங்களுக்கு போடுறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்காங்க. தம்பி ரூபன், தம்பி காளிமுத்து, தம்பி அதிபன், அந்த ஸ்டேஜ் உதவி அளித்த திரு கவினன் கோ. டே நைட் நடத்தணும்னா இவ்வளோ பேர் தேவை, இவ்வளோ பேரோட உழைப்பு கண்டிப்பாக தேவை. மொத்த பேர் இருக்காங்க. சேகரன் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள்.